வச்சு சொல்லணும். அது மீட்டிங் முடிஞ்சிருச்சா? இல்ல, போயிட்டு இருக்கு. மீட்டிங் இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு போன் எடுத்துட்டு வெளியே வந்துட்ட. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? இன்னும் மீட்டிங் ஃபுல்லா முடியல. ஓ, அப்போ மைண்ட்ல வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? டேய் இரு, ஒரு முக்கியமான கால் பேசணும். ஆண்டியா? இல்ல, பார்வதி. ஆஹா, இனிமே இவன் போனே வைக்க மாட்டானே. நான் பார்வதி கிட்ட பேசிட்டு வரேன், நீ போய் மீட்டிங் கண்டினியூ பண்ண சொல்லு. அது நீ இல்லாம எப்படி மீட்டிங் கண்டினியூ பண்றது? அது எப்படி சரியா வரும்? டேய், எல்லாம் சரியா வரும், போய் கண்டினியூ பண்ண சொல்லு. ஹலோ. சரியா வருமா? ஓய், எப்படி இருக்க? சாப்பிட்டியா? நல்லா இருக்கேன் மாமா. நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். இல்ல, நீங்க இன்னும் சாப்பிட்டுக்க மாட்டீங்க. நான் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சாப்பிட்டேன்னு சொல்றீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் சாப்பிட்டேன். இன்னைக்கே நான் சென்னைக்கு வந்துருவேன், கவலைப்படாத. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? இங்கேருந்து எதனா கிஃப்ட் வேணுமா? நீங்க எனக்கு கிடைச்சதே பெரிய கிஃப்ட் தான். உங்களை தவிர வேற எந்த கிஃப்ட் எனக்கு வேண்டாம் மாமா. சரி, வேற என்ன வேணும்? என்கிட்ட கூட சொல்லாம எனக்காக ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்ட் மூலமா எனக்காக அன்னதானம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே மாமா. கணேசனும் நர்ஸும் தான் வந்து சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் மைக்ல எனக்காக பிரார்த்தனை வேற பண்ணாங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாமா. இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ற? எனக்கு உன்ன மாதிரி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? எனக்கு சீக்கிரமா குணமாகணும்னு கோயிலுக்கு போய் சாமி கிட்ட கடுமையா வேண்டியிருப்ப, அந்த வேண்டுதலை நிறைவேற்றிருப்ப. எனக்கு அப்படிலாம் எதுவும் வேண்டிக்க தெரியாது. அதான் உனக்கு சீக்கிரமா குணமாகணும், அதுக்கு எதனா பண்ணணும்னு நினைச்சேன். அந்த அன்னதானி ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு பேசி ஏற்பாடு பண்ணிட்டேன். நமக்காக நாமளும் நம்மளை சேர்ந்தவங்கள வேண்டிக்கிறத விட யாருன்னே தெரியாதவங்க அவங்க வயிறார சாப்பிட்டு மனசார நமக்காக வேண்டிக்கிட்டா அந்த வேண்டுதலை கடவுள் சீக்கிரமா நிறைவேற்றி வைப்பாரு. நீ வேணா பாரு, டாக்டர் சொன்ன டைமை விட நீ வேகமா குணமாயி பழையபடி சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சிருவ. மாமா, என் மனசு திறந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன சொல்லு. எப்பயாவது சில நேரங்கள்ல நமக்கு அம்மா இல்லாம போயிட்டாங்களேன்னு நினைச்சு நான் மனசு வருத்தப்பட்டது உண்டு. ஆனா இனிமே என் மனசுல அந்த வருத்தமே வராது மாமா. எனக்கு அம்மா ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு இதை விட வேற என்ன கொடுப்பன வேணும் மாமா? நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ மட்டும் இல்ல, நானும் கொடுத்து வச்சவன் தான். அதனால்தான் புருஷன் அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குற பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. உன்ன மாதிரியே நானும் இப்போ என் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லட்டா? என்ன மாமா சொல்றீங்க? என்ன மாதிரியே உங்க மனசுல ஏதாவது வருத்தம் இருக்கா? வருத்தம்லாம் இல்லை, சந்தோஷம்தான். அதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ. என்ன மாமா இது? நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்ப போய் இதெல்லாம் சொல்றீங்க? கல்யாணம் ஆனா என்ன, புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் தினமும் ஒரு வாட்டியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ லவ் யூன்னு சொல்லணும். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அப்படியா மாமா? ஆமா. அது இல்லாம நமக்கு இதுக்கு முன்னாடி ஐ லவ் யூ சொல்றதுக்கான சந்தர்ப்பமே அமையலையே. அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு, அதான் சொன்னேன். போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. உன் மனசுக்குள்ள என் மேல காதல் இருக்குல்ல? என் மனசு முழுக்க அது மட்டும்தான் இருக்கு மாமா. அப்போ உன் மனசுல இருக்கிறத வார்த்தையா சொல்லு. வெக்கமா இருக்கு மாமா. நேருக்கு நேரா பார்த்தா தானே வெக்கம் வரும். போன்ல சொல்றதுக்கு எதுக்கு வெக்கம்? சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூன்னு சேர்த்து சொல்லு. ஐ லவ் யூ மாமா.
ஐ லவ் யூ பொண்டாட்டி. எங்க நான் சொன்ன பட்ஜெட் சார் ஓகே பண்ண மாட்டாருன்னு நினைச்சேன். இதனால ஓகே பண்ணிட்டாரு. எனக்கு பயங்கர ஹாப்பி. அட பாவி, மீட்டிங்கே முடிஞ்சிருச்சு. ஆதி இன்னும் ஃபோன் பேசி முடிக்கலையே. என்ன கொடுமைடா. இல்லையே, ஃபோன் பேசலையே. ஏதோ ட்ரீம்ல இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு போய் பார்ப்போம். சார், அதான் நான் வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே ஏன்டா வர? சரி வா. பாஸ் எங்க போறீங்க? மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. மீட்டிங் முடிஞ்சிருச்சா? ஆமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ வந்து கொஞ்சம் பேசியிருந்தனா கான்ட்ராக்ட்ஸை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம். நீ 2 பேர் கேட்ட எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டுக்கு ஓகே சொல்லிட்ட. மத்தவனுங்களாம் அதே காரணம் காட்டி எல்லாத்துக்கும் என்னையும் ஓகே சொல்ல வச்சிட்டாங்க. என்னால எதுவும் பண்ண முடியல. சரிடா, மீட்டிங் தான் முடிஞ்சிருச்சுல, ப்ராப்ளம் சால்வ். விடு. சரி, வெளியே போலாமா? ட்ரீட் கொடுக்குறேன். என்னது? எனக்கு ட்ரீட்டா? இப்போ நான் என்னத்தை சாதிச்சிட்டேன் நீ எனக்கு ட்ரீட் தரேன்னு சொல்ற? டேய், நீ சாதிச்சதுக்கெல்லாம் நான் ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்ல. நான் சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு ட்ரீட். வா. நீ சந்தோஷமா இருக்கியா? ஆமா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பார்வதி எனக்கு ஐ லவ் யூ சொன்னா, நானும் அவளுக்கு ஐ லவ் யூன்னு சொன்னேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாடத்தான் நான் உனக்கு ட்ரீட் தரேன்னு சொன்னேன். வா. அட பாவி, மாஸ்டர் டிகிரி வாங்கிட்டு திரும்பி போய் எல்கேஜில சேர்ந்த மாதிரி கல்யாணத்தையே முடிச்சிட்டு இப்பதான் ஐ லவ் யூ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களா? டேய் ஷாமு, என்ன கொடுமடா இது. தலையெழுத்து. ட்ரீட்லயா போய் சாப்பிடுவோம். இவ்வளவு ஆர்வமா பார்வதி அப்படி என்ன எழுதிக்கிட்டு இருக்கா? பார்வதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஸ்ரீராம ஜெய் எழுதுறதுக்கு பதிலா இதை எழுதிட்டு இருக்கேன்ப்பா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட எப்படி சொல்லுவ? உனக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தி வராதா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? அக்கா எதுக்கு பாத்துட்டுறீங்க? அக்கா என்ன தப்பு பண்ணுச்சு? நீ வாய முடிக்கிட்டு சும்மாறா. நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். நீ அப்பவும் மனசை மாத்திக்காம இருக்கேன்னா இதெல்லாம் நல்லதுக்குல்ல பார்வதி. பார்வதி, ஆ அக்கா, எழுதிட்டியா? ஆ கடைசி பக்கம் மட்டும்தான் எழுதணும், மத்த பக்கம்லாம் எழுதிட்டேன். இந்த ஒரு பக்கம் தானே, முடிச்சு கொடு, நான் எழுதி வாங்கிட்டு போறேன். ம். ச்சே, நாம தான் அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? இந்தாங்க. இதுல விபூதி குங்குமம் வச்சிருக்கேன், வச்சுக்கோ. நீ ஆதிபராசக்தி துணைன்னு எழுதின இந்த நோட்டை நான் அம்மன் சந்நிதியில வச்சிடுறேன். அம்மன் உன்னை சீக்கிரமா நடக்க வச்சிருவாங்க. வரமா? ம். பக்கத்து வார்டுல இருக்கிற அந்த அக்கா நோட்டு ஒண்ணு கொடுத்து ஆதி பராசக்தின்னு எழுதி கொடுக்க சொன்னாங்க. அதைத்தான் எழுதிட்டு இருந்தேன். இவ்வளவு சீக்கிரம் மீட்டிங் முடிஞ்சு சென்னை திரும்புவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது சீக்கிரமா? நானே லேட் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னது, இதுவே லேட்டா? இதுக்கு நீ மும்பை போகாம இருந்துடலாம்.
நான் போலன்னு தாண்டா சொன்னேன். அம்மா தான் கம்பல் பண்ணி அனுப்பிச்சி வச்சாங்க. அம்மா உன்னை அனுப்பிச்சு வச்சு என்ன பிரயோஜனம்? நீ மீட்டிங்கில் பேசினதோட வெளியே நின்று ஃபோனில் பேசினது தானே அதிகம். அது நீ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்க. நான் சரியாக தான் போயிட்டுருக்கேன். நீ பேசாம வா. வீட்டுக்கு போறதுக்கு லெஃப்ட்ல போகணும், நீ ரைட்ல போயிட்டு இருக்க. அதான் சொன்னேன். நான் வீட்டுக்கு போகலையே, ஹாஸ்பிட்டல் போகிறேன். என்னது ஹாஸ்பிட்டலுக்கா? அதுக்கு நீ ஏன்டா ஷாக் ஆகுற? நான் பார்வதியை பார்க்கணும். ஆனாலும் இது ரொம்ப ஓவராதி. வாயை முட்டு பேசாமல் வா, இல்லை இறக்கி விட்டு போயிடுவேன். டேய் நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. என்னாச்சு ஆதி? இல்லை, ரூமில் பார்வதி இல்லை. அப்படியா? சார் வந்துட்டீங்களா? எப்ப சார் வந்தீங்க? என்ன சார் ஏதோ யோசனையில இருக்கீங்க? பார்வதி எங்க? ரூமில் இல்லையே. ஓ, பார்வதியை ரூம்ல காணுமா சார்? அதான் யோசிச்சிட்டு இருக்கீங்களா? பார்வதி டெஸ்ட் எடுக்க போயிருக்கு சார். இதோ இப்போ வந்துரும். சரி சார், நான் வரேன். ஆதி அங்க பாரு. உன்கிட்ட சரியா பேசாம மும்பை போயிட்டேன். அங்க பூரா உன் நினைப்பாவே இருந்துச்சு. இப்படா திரும்பி வருவோன்னு ஆயிடுச்சு. என்னாச்சு? ஏன் பேசாம அமைதியா இருக்க? என் மேல கோவமா? என்னாச்சு உனக்கு? எக்ஸ்ரே எதனா எடுத்தாங்களா? பெரிய தம்பி வந்துட்டீங்களா? ஆமா, இப்பதான் வந்தேன். டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? பிளேட்டு சரியா ஃபிக்ஸ் ஆயிருக்கு, பயப்பட தேவையில்லைன்னு சொன்னாங்க பெரிய தம்பி. இன்னும் ஒரு வாரம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னாங்க. கணேசா, பா. அக்காவை வார்டுக்கு கூட்டிட்டு போலாம் வா. சரிப்பா. அக்கா போலாமா? சுந்தரம், அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுங்க, நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன். இந்தாங்க பெரிய தம்பி. நீங்க ஷாம கூட்டிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிருங்க. அவ ஏதோ அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும்னு சொன்னா. நான் எப்படா சொன்னேன்? ஏதோ பிளான் பண்ணிட்டான். ஓகே ஓகே. ஆமா சுந்தரம், அர்ஜென்ட்டா கிளம்பணும். கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா? போகலாம் சார். ம். நான் போயிட்டு வந்துடுறேன் பெரிய தம்பி. எங்க ஆதி உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா? எனக்கு எதுவும் ஃபோன் பண்ணலையா அகிலா? ஏன், என்னாச்சு? ஆதி மும்பை போனதுல இருந்து இன்னும் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. அது முக்கியமான மீட்டிங் வேற. என்ன ஆச்சுன்னே தெரியல. அதான் உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானான்னு கேட்டேன். பிசினஸ் விஷயத்துல ஆதி கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டானே. ஏன் இன்னும் அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணல? ஆதி பத்தி உனக்கு தெரியாதா? அவன் வேலைன்னு இறங்கிட்டா அது நல்லபடியா முடிக்கிற வரைக்கும் அவனோட ஃபுல் ஃபோக்கஸும் அதுல தான் இருக்கும். நீ கொடுத்த வேலையை சக்சஸா முடிச்சிட்டேன்னு உனக்கு ஃபோன் பண்ணுவான். இல்ல நேர்ல வந்து நிப்பான்.
சுந்தரம், அம்மா பார்வதிய ஹாஸ்பிட்டல்ல தனியா விட்டுட்டு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம ஷியாம் சாரை டிராப் பண்றதுக்காக வந்தேம்மா. அப்படியே பெரிய தம்பியோட பேக்கை வச்சுட்டு போறதுக்காக வந்தேம்மா. ஷாமும் ஆதியும் மும்பைல இருந்து வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க ஐயா. பெரிய தம்பி தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு ஷியாம் சாரை வீட்டுல டிராப் பண்ணிட்டு வர சொன்னாரு. இந்த காவிய காதலன் மும்பைல இருந்து வந்ததும் நேரா வீட்டுக்கு கூட வராம சமையல்காரிய பார்க்க போயிட்டானா? அகிலாவுக்கு பச்சை மிளகாய நடுநாக்குல வச்ச மாதிரி சுர்ரன் இருக்குமே. மும்பைல இருந்து ரிட்டர்ன் ஆன ஆதி நேரா ஹாஸ்பிட்டல் போயிருப்பான் போல இருக்கு. ஓ, புள்ள பூச்சி சப்ப கட்டுக்கிட்டுறியா? பார்வதிய பாத்துக்கோன்னு நான் ஆதிக்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அதான் ஏர்போர்ட்ல இருந்து நேரா வீட்டுக்கு வராம பொறுப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். சமாளிக்கிறா. நல்லாவே நடிக்கிற அகிலா. நான் சொன்னேன்ல, ஆதிக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா அவனோட ஃபுல் ஃபோக்கஸும் அதுல தான் இருக்கும்னு. ஆ, சரி சுந்தரம், நீ பேக்க வச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்கம்மா. பார்வதி, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் அப்பா இருக்கும்போது கொடுக்க முடியாதுன்னு தான் அவரை ஷாமை விட்டு வர சொல்லி அமைச்சேன். இந்தா. என்ன கிஃப்ட் மாமா? பிரிச்சு பாரு. என்ன மாமா இது? நான் நடக்க முடியாத இந்த சமயத்துல எதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? காரணமா தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன காரணம் மாமா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்த இந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. நீங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் பிடிக்காம போகுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா இது. இதை எப்போ என் கால்ல போட்டு நடப்போமோன்னு ஆசையா இருக்கு. என்ன சொன்ன? இத எப்போ என் கால்ல போட்டு நடப்போமோன்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இது நீ பார்க்கும்போதெல்லாம் நான் இது உனக்காக ஆசையா வாங்கி கொடுத்தது. இது நீ உன் காலில் போட்டுட்டு என் முன்னாடி நடந்து காட்டணும்னு உன் மனசுக்கு தோணும். உன் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வரும்போது உன்னால சீக்கிரமா எந்திரிச்சு நடக்க முடியும். நீ நடப்ப. அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இதை நீ உன் காலில் போட்டுட்டு என் முன்னாடி நடந்து காட்டு. அதை பார்க்கறதுக்காக நான் ஆசையா காத்துட்டு இருக்கேன். எனக்காக கூட இல்ல, உங்களுக்காகவாவது நான் சீக்கிரமா நடப்பேன் மாமா. உங்க ஆசையை நான் கண்டிப்பா தீர்த்து வைப்பேன்.